எப்படி கொஸ்டின் கேட்பான், வந்தே மாத்திரம் சாங் எழுதுனது யாரு? ஓகே, யார் அது? ரவீந்திரநாத் தாகூர். கரெக்டா மாற்ற பார்த்தியா நீ? வந்தே மாத்திரம் அப்படின்றது நேஷனல் சாங். ஜனகணமன தான் நேஷனல் ஆந்தம். நேஷனல் ஆந்தத்தை எழுதினது தான் ரவீந்திரநாத் தாகூர். இன்னும் எக்ஸாமுக்கு எத்தனை நாள் இருக்கு? 1 மாசம் தான் இருக்கு. பாத்தியா? இப்போ தெரியுதா ரிவிஷன் ஏன் இம்பார்ட்டன்ட்னு? அப்போ வந்தே மாத்திரம் சாங்ன்றது நம்மளுடைய நேஷனல் சாங். இது பாரு, நியூஸ் பேப்பர்ல தான் வந்தது நேஷனல் சாங். இந்த நேஷனல் சாங் எழுதினது பங்கிம் சந்திர சட்டர்ஜி. பாயிண்ட் புரியுதா? ஹிஸ்டரியோடைய ஸ்பெஷலி என்னன்னா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆனா உட்காந்து ஆன்சர் போடும்போது எல்லாமே மறந்து போயிடும். ரிவிஷன் பண்ணும்போது பாரதிதாசனா பாரதியாரான்ற குழப்பம் எப்பயுமே வந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே இந்தியன் பாலிட்டிக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் ஸ்டாட்டிக் பார்ட் தான், ஈஸியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கும்.